உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்த்து முடிவு பண்ண தானே ஃபேமிலியோட வந்தோம். இப்போ அவங்க சஜஷன் கேட்காம இருந்தா எப்படி? சரி சரி விடுங்க, நானே கேக்குறேன். என்னப்பா, எல்லாருக்கும் இந்த ரெசார்ட் பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே பாட்டி. கார்த்தி, உனக்குப்பா? எனக்கும் ஓகே தான் பாட்டி. அருணாச்சலம், நீயும் பொண்டாட்டியும் என்னப்பா சொல்றீங்க? என்ன நாச்சியா? அதானே, நாச்சியா கிட்ட கேட்காம உனக்கு எதுவும் பேச வராதே. அதான் பசங்க 3 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கு மேல நாம என்ன சொல்ல போறோம்? அப்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அப்படிதானே? அப்ப ரொம்ப சந்தோஷம். டாக்குமெண்ட்டை யார் பேர்ல ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவேன். இது என்ன கேள்வி? என் வீட்டுக்கார் பேர்ல தான் ரெடி பண்ணணும். என்ன என்ன ஐஸ்வர்யா பேசுற? அது எப்படி அருண் பேர்ல மட்டும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? 3 பேருக்கும் பொதுவா தான் எழுதணும். ஆமாமா, அதான் சரியா வரும். என்ன மாமா இது? ரிசார்ட் பிசினஸ் பண்ணுன்னு சொன்னது என் வீட்டுக்காரரு. இந்த ரிசார்ட்டை பத்தி விசாரிச்சு அதை வாங்கணும்னு விருப்பப்பட்டதும் அவர்தான். இதுல எதுக்கு மத்த 2 பேரையும் சேர்க்கணும்னு சொல்றீங்க? கார்த்தியோட ஆடியோ பிசினஸ்ல நாங்க ஏதாவது மூக்க நுழைக்கிறோமா? தனித்தனியா இருக்கிறதா அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். இவங்க பண்றத பார்த்தா கமிஷன் வராது போல. அம்மா, அருண் அண்ணா பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடலாமா? சும்மா இருக்கீங்களா? எதுவும் பேசாம இருங்க. வேணாங்க. என்ன மேடம், அப்போ அருண் பாஸ் மேல பத்திரம் ரெடி பண்ணிடலாமா? இல்ல இதோட சீரியஸ்னஸ் இப்ப தெரியாது. நாளை பின்ன வீட்டுக்குள்ள பிரச்சனை வெடிக்கும். எழுதினா 3 பேரோட பேர்ல எழுதணும். என்னப்பா அருண், நீதான் சொல்லணும். ரிசார்ட் வாங்கணும்னா 3 பேரோட பேர்லயும் எழுதணும். இல்லைன்னா ரிசார்ட் வாங்குற ஐடியாவே விட்டுருங்க. மேடம், இந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப அமையாது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் முடிவை கைவிடணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நிதானமா உங்களுக்குள்ள கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. சரி சரி, இதுக்கு நான் ஒரு முடிவு சொல்றேன். ஒரு போட்டி வச்சுக்கலாம். யார் அதுல வின் பண்றாங்களோ, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அத மத்தவங்க கேட்டுக்கணும். சரியா? போட்டி வச்சு முடிவு பண்ற விஷயமா சரியா வராதுமா. இல்லைன்னா இந்த ரெசார்ட் நம்ம கையை விட்டு போயிடட்டா. எனக்கும் இந்த ரெசார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் ஜெயிச்சா என்ன, நமக்குள்ள தானே இருக்க போகுது. போட்டியை வச்சுக்கலாம் பாட்டி. என்ன போட்டி? படகு போட்டி. அதுல அருண், ஆனந்த், கார்த்திக் 3 பேர் கலந்துக்கிட்டோம். அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க எடுக்கிற முடிவை மத்தவங்க ஏத்துக்கணும். நான் போட்டிக்கு ரெடி. என்னங்க இதெல்லாம்? இரு மீனாட்சி. கார்த்திக், நீ சொல்லுப்பா. ஓகே பாட்டி, ஆனா ஒரு கண்டிஷன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா எங்க 3 பேர் பேர்ல இந்த ரிசார்ட்டை எழுதுறதுங்களா? மீனாட்சி, ஐஸ்வர்யா, தீபா, இவங்க 3 பேர் பேர்ல தான் இதை எழுதணும்னு நான் சொல்லுவேன். ஹலோ, சும்மா சும்மா கால் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீ வந்து பாடிட்டு போயிட்டீன்னா
அதுக்கப்புறம் நான் எதுக்குமா உன்னை இரிட்டேட் பண்ண போறேன்? சீரியஸா நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேம்மா. நான் பக்கா ஜென்டில்மேன். அதை நிரூபிக்கிறதுக்காவது ஒரு தடவை வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போயிடு. நீங்க எத்தனை தடவை கால் பண்ணாலும் சரி, என்ன சொல்லி மிரட்டினாலும் சரி, நான் உங்களுக்காக வந்து பாட மாட்டேன். சரி, நீ இந்த பல்லவியை தான் பாட போறேன்னு எனக்கு தெரியும். ஆமா, படகு போட்டி எப்படிமா போயிட்டு இருக்கு? அது எப்படி போனா உங்களுக்கு என்ன? எப்படி போனாலும் எனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஆனா அதுல உன் புருஷன் இருக்கான்ல, அவன் உயிருக்கு ஒலை வைக்க நான் ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன். என்ன சவுண்டே காணோம்? என்ன பண்ணிருப்பேன்னு யோசிக்கிறியா? அப்படியே லைன்ல இரு. உன் புருஷன் போற போட்ல சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கானா? அவன் என் ஆளு. நம்ப முடியலையா? இப்போ நீ போட்ட பாருமா, அவன் உனக்கு ஹை சொல்ற மாதிரி கையாட்டுவான். பாரு பாரு. பாத்துட்டியாமா? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப டூ மச்சா போறீங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போலீஸ் என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? இதோ இப்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த போன் கால் வரைக்கும் சொல்லுவேன். சொல்லு, தாராளமா சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் விளாவரியா கம்ப்ளைண்ட் பண்ணு. ஒன்னும் இல்ல ராசாத்தி, உன் புருஷன் கூட படகுல என் பையன் ஒருத்தன் போயிட்டு இருக்கான்ல, அவன் கையில சின்னதா ஒரு துப்பாக்கி இருக்கு, ஸ்மால் கன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.